போயிருந்தோமா எனக்கு அப்புறம் ரெஸ்பான்ஸ் இல்லைப்பா. அதனால நான் ஊருக்குள்ள போய் என்னோட சின்ன டெவலப் பண்றதா உங்களை காட்ட வந்திருக்கேன். நான் யாரும் உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? கிடையாது. நான் போய் வாட்டமா சார் நீங்க சொல்லணும். நான் என்னோட ஸ்கில்ல உங்க எதனா வந்து காட்டணும் பிடிக்கணும். நீங்க தான் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும். நீங்க எந்த வாய்ஸ் கொடுத்தாலும் பேசுவீங்களா? அப்ப நான் ஒரு வாய்ஸ் கொடுத்து நான் பேசுவீங்களா? அப்படி பண்ண ட்ரை பண்றோம். சரி, ஃபர்ஸ்ட் எவர்கிரீன் ஜனகராஜ் வாய்ஸ் பேசுகாமியா ட்ரை பண்றோம். நல்லா இருக்காங்க பாருங்க. சௌக்கியமா இருக்கீங்களா? அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்து. சரி, இப்ப இன்னொரு வாய்ஸ் நம்பியார். நம்பியாருமா? ப்ராப்பர்ட்டி கொஞ்சம் புரியுமா? ப்ராப்பர்ட்டி இருந்தா தான் எனக்கு வாய்ஸ் வரும். நீங்க எங்க இருக்கிற நம்பியாரோட போயிட்டா? என்ன கொஞ்சம் ஜனராஜ் இதெல்லாம் சேர்ந்து வருது. சரி, ஓகே. அடுத்து எம்ஜிஆர் வாய்ஸ். கொஞ்சம் மிஸ்டேக் ஆகும். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணிருக்காங்க. ஸ்கிரிப்ட்ல உள்ளது மட்டும் பேசலாம் போதும். அப்படிங்களா? இல்ல நம்ம இன்னைக்கு ஸ்கிரிப்ட் தாண்டி பேசிருக்கோம். அவன் பேசுறதா ஸ்கிரிப்ட்ல தான் இருக்கு. சரத்து கட்டப்பா எம்ஜிஆர் இதரமா மாப்பிள்ளை விஜய் வருவார் பின்னாடி வருவாருமா. நீ கவலைப்படாதீங்க, பின்னாடி வருவார். நான் மொத்தமான உடல் பரப்புகளா எப்படி இருக்கீங்க? வரும் நல்லா இருக்குங்களா? அடுத்து எம்ஆர் ராதா வாய்ஸ். கல்யாணம் பண்ணலாம், கல்யாணம் கல்யாணம் பண்ணலையா? எதுக்கு கல்யாணம் பண்ணலையா? சரி, சத்யராஜ் வாய்ஸ். வாத்தலைவா ஆமா, நானே வச்சுக்கிறப்பா. ஆமா, இன்னைக்குள் மகான் மகன் என்று பிறக்கவில்லை மாமா. அதே சொன்னாங்க போறான் கொட்ட போறாங்க. அதான் சொல்லுவாங்க போறான் போறான்னு சொல்றாங்க. போனா பாபு பேசா பாபு. அடுத்து பாக்கியராஜ். ப்ராப்பர்ட்டி இருக்காமா? ப்ராப்பர்ட்டி தான் இங்க இல்ல, மதுரமுத்து கொண்டு போயிட்டாரு. நீங்க பேசுங்க. ஓ அப்படிங்களாமா? எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் நைட்டை முருங்கா சாப்பிட்டீங்களா? இந்த பெண்களுக்கும் கொஞ்சம் சொல்லிக்கிறேன். கணவன்களுக்கு இப்போதைக்கு முருங்கா கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் பயன்படுத்துக்கங்க. அப்புறம் ஊர் செய்ய இருக்கிறேன். நன்றி, வணக்கம். சரி, அடுத்து இன்னொரு வாய்ஸ் கஞ்சா கருப்பு. சந்தோஷமா இருந்தீங்க. சண்டையிட்ட கொடுத்தீங்க. அடுத்து வந்து ஜெயி. பரமா அப்ப உன்னை பார்த்து சிரிச்சுக்கோ. அப்ப பரமா ஏன் பரமா என்ன பார்த்து சிரிச்சா? அப்ப உள்ள இல்லாமலா பரமா? அடுத்து விஜய். ரெண்டே கட்சிகளும் போட்டிய ரோஹித்தனும் தீய சக்தி, ராம்சத்தினும் சூரிய சக்தி. தம்பி தம்பி கொஞ்சம் கீழே இருங்க. தம்பி பிளீஸ் கொஞ்சம் கீழே இருங்க. தம்பி கீழே இருந்தாலும் உத்தம குடும்பம். ஸ்கிரிப்ட் படி போகுது. ஓகே, லாஸ்ட் உங்களுக்கு ஏதாவது பிடிச்ச வாய்ஸ் ஒரு வாய்ஸ் எங்களுக்காக. அது இப்ப நம்ம ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். மக்கள் ஸ்டாலின் நல்லா தான் நீங்க பாருங்கம்மா. ஸ்டாலின் மக்கள் கேப்டன் வாய்ஸ். இது என்ன வாய்ஸ்னு எனக்கு தெரியலையே. அப்படியே எடுத்து போட்டுமா? கேப்டன் வாய்ஸா? மக்கள் கேக்குறாங்க. என்ன காசு 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 பண்ணுவாங்க.
சேர்ந்து சாராட்டுங்க இந்த வருஷம் 2026 ஓட்டு போடுறது நல்ல கட்சிக்கு ஓட்டு போடுங்க. உங்களை காக்கிற கட்சிக்கு ஓட்டு போடுங்க. தூக்கி அடிச்சு பாருங்க. சரி, நடிப்பு அரங்கன்னு கரெக்டா, நடிப்பு அரங்கனுக்கு இது வாய்ஸ் ஒன்றும் இதாகலையா? இல்லம்மா அப்பதான் சொல்றாங்க. இதே மாதிரி தாமா ஒவ்வொரு பட்சத்துக்கு குரூப்பா போயிட்டு இருக்கோமா. நீங்க தான் எங்களை பார்த்து சப்போர்ட் பண்ணணும். நான் அது ஒரு படம் தயாரிச்சு ஏற்கலாம் இருக்குமா. அதுக்கு இந்த ஊர்ல இருந்து யாராவது போட்டோகிராஃபி அந்த மாதிரி யாராவது இருக்காங்களாமா? அதுக்கு ஒரு இருக்காரு தமிழ், அவர் மாதிரி போட்டோ எடுக்க முடியாது. என்ன நம்மளா இருக்க மாட்டோம், வேற மாதிரி தெரியும். அது ஒண்ணுதான். இல்ல அப்படி டிஸ்கரேஜ் பண்ணாதீங்கம்மா அவர் இப்பதான் வளர்ந்துட்டு வராரு. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, நான் எடுத்துக்கலாமா. இப்போ போன வாரம் உங்க ஊர்ல தனுஷ் படம் எடுத்தாங்களாமா? ஆமா ட்ரெய்லர் கூட விட்டுருந்தாங்க. என்னைதான் கேட்டாங்க அந்த ஹீரோ நடிக்கிறது. ஆமா, அவர் கொடுத்த சேலரி எனக்கு கம்மியா இருந்துச்சுமா. அதனால தனுஷ் சன்னடியே நான் நினைக்க சொல்லிட்டேன். அது சரி. சரி, நான் இதே மாதிரி பல ஊருக்கு போய் என்னுடைய ஸ்கில்ஸை டெவலப் பண்ணலாம் இருக்கேன். அதனால என்னோட ஆட்டிடியூட் படத்துல நீங்க தான் பார்க்கணும். ரொம்ப நன்றி. ரொம்ப பாட்டு பாட்டு போடுங்க.